ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி சூடான சாதத்தில் மேலே இந்த மாதிரி நெய் ஊற்றிட்டு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் கறி. இந்த வெஜிடபிள் கறி குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு பருப்பு சேர்க்க தேவையில்லை, புளி சேர்க்க தேவையில்லை, தேங்காய் சேர்க்க தேவையில்லை. அட்டகாசமான இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது வானிலையில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, மல்லி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணுங்க. இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சூடு ஆற வச்சு நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அடுத்தது அதே வானிலையில் நெய் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம், சீரகம் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு 1/2 கப்புக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் ஒரு 3 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்டாலும் எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது பச்சை மிளகாய் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிடணும். அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸு ஒரு 5 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டு, அடுத்தது உருளைக்கிழங்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப்பு எடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கும்ல அதுதாங்க. அடுத்தது கேப்சிகம் ஒரு 1/4 கப்புக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்மக்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாங்க. அடுத்தது ஒரு தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த தக்காளி முந்திரி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கழுவி இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருந்தாங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். வெஜிடபிள்ஸ் மட்டுமே இருந்தாலும் இப்போதும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம வீட்டில். அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பவுட்ரு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருணுங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. நம்மளுடைய அருமையான வெஜிடபிள் கறி ரெடி. இப்போ மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அருமையான நம்மளுடைய வெஜிடபிள் கறி நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வெஜிடபிள் கறி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையும் சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம்.